இருசக்கர வாகனங்கள் ஏற்படும் காற்று மாசுபாடும் அதற்கான தீர்வும் அக்வா சயின்சர் இதான் இந்த ப்ராஜெக்ட். நாம் தற்போது போக்குவரத்திற்காக அதிகமாக இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துகிறோம். அதிலிருந்து வெளிவரும் புகையில CO2, NO2, SO2, CO மற்றும் எரியாத ஹைட்ரோ கார்பன்கள் தான் இருக்கு. இது காற்றில் கலந்து காற்றை மாசுபடுத்துது. ஒவ்வொரு நபரும் ஒரு நாளைக்கு 22,000 முறை சுவாசிக்கிறாங்க. திரும்பவும் 15 முதல் 22 கிலோ வரை நமக்கு காற்று தேவைப்படுது. தலைநகர் டெல்லியின் காற்றின் தரம் மிகவும் மோசமாக இருக்கு. உலக சுகாதார அமைப்பு 4.2 மில்லியன் இறப்புகளுக்கு இந்த காற்று மாசுபாடு தான் காரணம்னு சொல்றாங்க. இதற்கு முக்கிய காரணம் இருசக்கர வாகனங்கள் வெளிவரும் புகை தான். உலக நாடுகளில் இதை சரி செய்ய பல நவீன சைலன்சர் வச்சிருக்காங்க. ஆனால் பொருளாதார நிலையை பின்பற்றி நம்ம நாட்டில் அந்த சைலன்சர் தான் இல்லை. இதற்கு மாற்றாக மாற்றி அமைக்கப்பட்டது அக்வா சைலன்சர் நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்கிறோம். இது புகையை வடிகட்டி நல்ல காற்றாக வெளியனுப்பும். இந்த ஆய்வுக்காக நம்ம செஞ்சது சாலையில் செல்கிற வாகனங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எத்தனை வாகனங்கள் செல்லுது, அதிலிருந்து வரும் புகை குறைவா அதிகமாகிறத நாங்கள் பதிவு செஞ்சோம். இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கவங்க வீட்டில் அந்த வாகனத்தோட உரிமையாளர் பெயர், அந்த வாகனம் வாங்கப்பட்ட ஆண்டு, இதெல்லாம் நாங்கள் பதிவு செஞ்சோம். இந்த காற்று மாசுபாட்டில் பரவும் நோய்கள் பற்றி மக்களுக்கு தெரியுமான்னு தெரிந்து கொள்வதற்காக வினாத்தாள்கள் எடுத்து ஊராட்சி அனைத்து பகுதியில் நாங்கள் கொடுத்தோம். டிவிஎஸ் ஸ்டோரில் போயிட்டு நாங்கள் அந்த சைலன்சர் தொடர்பான தகவலை சேகரித்தோம். வாகனங்கள் பழுதும் பார்க்குற இடத்துல போயிட்டு அவங்கள்ட்ட சைலன்சர் தொடர்பான நிறைய கேள்விகள்லாம் கேட்டோம். இணையதளத்திலிருந்து தகவலை நாங்கள் சேகரித்தோம். தஞ்சாவூர் போக்குவரத்து அலுவலகத்தில் இந்த காற்றின் தரம் பற்றி நிறையா வினாக்கள் கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சைலன்சர் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தினோம். இந்த காற்று மாசுபாடு பற்றிய தகவலை நாங்கள் சுற்றுப்புறத்தவங்களாக வழங்கணும். இந்த காற்று மாசுபாடு குறித்து பேரணி நடத்தினோம். திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனையில் இந்த காற்றினால் பரவும் நோய்கள் பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஊராட்சி பகுதியில் போஸ்டர்கள் அடித்து ஒட்டினோம். காற்று மாசுபாடு குறித்து நாடகம் ஊராட்சி பகுதியில் நாங்கள் செஞ்சு காட்டினோம். பள்ளி மருத்துவ பரிசோதனையும் போது அவங்கள்ட்டையும் இந்த காற்றில் பரவும் நோய்கள் பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ ஒளிபரப்பு செஞ்சோம். காற்று மாசுபாடு போட்டிகள் நடத்தினோம். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வாங்கணும். கண்காட்சிகள் நடத்தணும். பள்ளி காலை வழிபாட்டு கூட்டத்தில் இந்த காற்று மாசுபாடு பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களுக்கு நாங்கள் தினமும் ஏற்படுத்தணும். இந்த மரக்கன்றுகள் புகையை உறிஞ்சுகிறதுனால ஊராட்சி பகுதியில் நாங்கள் மரக்கன்றுகள் நட்டோம். மக்களையும் நாங்கள் நட சொன்னோம். தஞ்சாவூர் கட்டுப்பாட்டு வாரியத்தில் போயிட்டு அவங்கள்ட்டையும் நாங்கள் நிறைய கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். செய்தித்தாள்லேருந்து டெல்லியில் காற்றின் தரத்தை வச்சு நாங்கள் தகவலை நாங்கள் சேகரித்தோம். இதான் ஒரிஜினல் அக்வா சைலன்சர். நாங்கள் வாகனங்களுக்கு புகை கட்டுப்பாட்டு வாரியத்தை வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம். அதான் இதோட ரிப்போர்ட்டு. அதை பகுப்பாய்வு நாங்கள் செஞ்சோம். இதுதான் அவங்கள்ட்ட அறிக்கையாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இது அக்வா சைலன்சர். இதில் நீரை ஊற்றுறதுக்கும் வெளியேற்றுறதுக்கும் 2 துளைகள் இருக்குது. இதில் துளையிடப்பட்ட குழாய் இருக்குது. நம்ம லைம் வாட்டரை ஊற்றணும். இந்த சாம்பிராணி புகையை வழியாக உள்ள வைக்கிறோம். அப்போ இந்த துளையிடப்பட்ட குழாய் வழியாக போகும்போது அதில் இருக்கிற இந்த கரித்துள்ள இருக்கிற இடைவெளி எலக்ட்ரான் அமைப்பு அதை சிரிச்சு சிறிதாக மாற்றிடும். இந்த புகையில் இருக்கிற கால்சியம் கார்பனேட்டை அதை நீர்த்த ஹச்சமோட்டியாக மாற்றிடும். இந்த லைம் வாட்டரில் இருக்கிற கால்சியம் CO2வை கால்சியம் கார்பனேட்டாக மாற்றிடும். இதை நம்ம நீரோட வெளியேற்றிக்கலாம். இது நல்ல காற்றாக வெளியேறும். நன்றி.